விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள் பார்ப்போம். அது உண்மையிலேயே சரியில்லாம இருக்கா இல்லைன்னா வேற பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி பார்க்கீங்க? வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் எல்லாம் போக முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்லை, இது பல குழப்பங்கள், மக்களுக்கு பல பிரச்சனைகள், சிக்கல்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு. அதை தாண்டி எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களை மட்டுமே அச்சுறுத்துவதற்காக ரேட் பண்ணுவதும், மற்ற விதங்கள்ல அவங்க கஷ்டப்படுத்தப்படுவதும் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. நான் 2 மாவட்ட செயலாளர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் கீதா ஜீவன் அவர்களிடமும் பேசினேன். சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது இதுவரை. என்னங்க, இல்லையே, நீங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டீங்கன்னா நான் ஃளைட் பிடிச்சிடுவேன். பல சவால்களுக்கு மத்தியில சந்திச்சிருக்கீங்க. இன்னும் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சவால் எதை நினைக்கிறீங்களா? ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரே சவால், வேற எதுவும் இல்ல. இங்க இருந்து நீங்க மதுரைக்கு போறீங்க, நீங்களும் தமிழிசையும் ஒரே விமானத்துல பயணிக்க போறீங்க. இல்ல, நான் நேரா தூத்துக்குடிக்கு போறேன். 2 பேரும் ஒரே விமானத்துல போறதா சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க. ஒரு விமானம் என்றால் எல்லாரும் தான் பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால யார் வேணாலும் வரலாம். இந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? பாக்கலாங்க. நான் யாராக இருந்தாலும் மரியாதையாக நடத்துவதும், யாரை பற்றி பேசினாலும் மரியாதையாக தரக்குறைவாக தாழ்த்தி பேசக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னையில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அவர் தற்போது தூத்துக்குடி செல்லவிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். காலை 7 மணி முதலே தொடர்ந்து வாக்குச்சாவடிகளில் ஏராளமானோர் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை, உரிமையை